ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆர்ஜி அனிமிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ மேட் ஃப்ரெண்ட் வித் செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸுங்கிற அனிமையோட எபிசோட் 3 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா யூவும் மாகியும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட அதோட ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குது. என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ரெண்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வராங்க மாகி. அவன் வந்த உடனே யூ என்ன பண்ணிட்டான்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசுகிறான். இந்த மாதிரி எப்படி இருக்க மாகி அப்படிங்கிற மாதிரிலாம். அதை வந்து கிளாஸே பார்த்து அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க ஒரு மாதிரி. எப்பட்றா இந்த மாதிரி ஒரு மட்டமான பயில்ட்டெல்லாம் ஒரு மாதிரி லூசர்கிட்டலாம் அவள் வந்து பேசுகிறா, இவன் வந்து கிளாஸ்லேயே ஒரு அழகான பொண்ணு தானே, இவன் ஏதாவது பிளாக்மெயில் ஏதாவது பண்ணியிருக்கானோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மாகிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யூ அதை வந்து பெருசாக காதில் வாங்கிக்கல. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறா, அந்த மாதிரி நம்ம வந்து வெளில சாப்பிட போவோம், லஞ்சுக்கு சாப்பிட போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா, சேர்ந்து சாப்பிடுவோன்னு. அது உடனே யுமி வந்து இது வந்து தப்பாக டாக் ஆகிடும் கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக யூ கிட்ட போய்ட்டு இது மாதிரிலாம் பண்ண வேணாம், நம்ம வந்து வேணால் 3 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைனா இது வந்து டேட் மாதிரி மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மூலிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாகிக்கு வந்து இது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து யுமி வந்து சாரிலாம் சொல்லியிருப்பா ஒரு மாதிரி சைகையில். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொன்ன மாதிரியே ஒரு பிளேஸை பார்க்குறாங்க. அங்கே யூ வந்து எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டு இந்த இடம் நல்லா இருக்குது, யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாகி வந்து அவனோட சாப்பாடு வந்து பார்க்க கொஞ்சம் அரோமா வந்து நல்லா இருக்கும். இவங்க இதில் வந்து யூ வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு. ஸோ அவள் அதை பற்றி வர்ணிக்கிறத பார்த்துட்டு யுமியும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறா. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் சமைச்சதா சொல்கிறான். ஏன்னா அவங்க அம்மா வந்து பிஸியாக இருப்பாங்க ஒர்க்கில். ஸோ அதனால் வந்து இவன் தான் சமைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா, இவளுக்கு ரொம்ப ஷாக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ டெசர்ட் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கே அப்படி இப்படிலாம் சொல்லவும் அவன் உடனே சொல்கிறான், எனக்கு பேன் கேக் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்கிறான். பேன் கேக் எப்படி செய்யணுங்கிற மாதிரி ஏதோ வாழைப்பழம்லாம் போட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் யூ வந்து ஃப்ளாட் ஆயிடுறா. என்னாடி இது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு எல்லாமே தெரியுது. இவன் ஒரு எப்படி சொல்கிறது, குக்கிங்லேயே போட்டு பயங்கரமாக பண்ணுவான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் என்ன சொல்கிறா, எனக்கு வந்து எனக்கு செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அதை பார்த்துட்டு யுமிக்கு கொஞ்சம் வந்து கடுப்பாகுது. என்ன ஓவரா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகிட்டுருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சொன்ன மாதிரியே போயிட்டு மாகி வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி பேன் கேக் வந்து அவன் செஞ்சு கொடுத்துட்ருக்கான் அவங்க 2 பேருக்கும். ஸோ செஞ்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் வந்து ஒரு வீடியோ கேம் விளாண்டுட்ருக்காங்க. வீடியோ கேம் வந்து யூ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கேமை விளாட்றா. ஏதோ ஃபைட்டிங் கேம் போல், ரெஸ்லிங் கேமு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவள் விளாட்றா. மாகியும் தோக்கடிச்சிடுறா, யுமியும் தோக்கடிச்சிடுறா. யுமிக்கு ஒரே டவுட்டு, நீ இப்போ தான் உண்மையிலே ஃபஸ்ட் டைம் விளாட்றியாங்கிற மாதிரிலாம் கேட்குறா. ஆமாம், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கி விட்றா 2 பேரையும். உடனே மாகி என்ன பண்ணுறான், நீ என்ன யூஸ் பண்ண, எப்படி என்ன போட்டு அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட டிப்ஸு கேட்குறா. அப்போ அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பேசிக்கிறாங்க. அது வந்து யுமி பார்த்தோன்னா ஒரு மாதிரி சைலண்ட் ஆகி சோகமாயிடுறா. அவளால் அது வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவன் தானே ஃபஸ்ட்டு இவ கூட தானே அட்டாச் ஆனா. இப்போ இவ கூட அட்டாச் ஆகுது. அவளால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் இவளும் அவளோட ஃப்ரெண்டுங்கிறனால எதுவும் சொல்ல முடியல. ஸோ என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. அப்போ வந்து யூவும் யுமியும் சொல்லிட்டு கிளம்புறப்ப ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி யூ யோசிக்கிறான். ஃப்ரைடே வந்து அவனை வந்து வெளில கூட்டு போகலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஃபோன் அடித்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ வந்து யுமி வந்து யோசிச்சிட்டே இருக்கா. அவன் வந்து நம்ம கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னா மாற்றி சொல்லிவிடுவானோங்கிற மாதிரி பயத்திலே இருக்கா. அப்படி மாகி என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் காலை கட் பண்ணிடுறான். அதை வந்து யுமி கிட்ட சொல்லவும் யுமிக்கு ஒரு மாதிரி குஷி ஆகிட்டு, குஷி ஆனோடனே இந்த மாதிரி நான் ஃபோனை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மாகி வீட்டுக்கு கிளம்பி ஓடி போய் கதவை தட்டி அவன் மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு வரா. ஏன்னா குஷியாக இருக்குது சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு இருப்பான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹானஸ்ட்டாக இவகிட்ட சொன்ன வாக்கு அப்படியே இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதில் அப்படி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே ஓடி போயிடுறான். ஸோ அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஃப்ரைடே வந்து இதே மாதிரி யுமியும் மாகியும் வந்து வீட்டில் தான் வந்து ஏதோ மாங்காய் படிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வேறு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். மாங்காய் ஏதோ வாங்கி வச்சிருக்கான் போல். ஸோ அதை சேர்ந்து படிக்க போகிறாங்க, ஃபைனல் சாப்டர் போல். ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்து ஒன்றா படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரூமில் உட்காந்து. படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும்னு ஆசை வந்துட்டு, ஸோ சாப்டர் 1லேருந்து எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற புக் எல்லாத்தையும் 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபஸ்ட்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போதே என்ன ஆகிடுது, யுமி வந்து அப்படியே பெட்லேயே படுத்து தூங்கி போடுறா. ஸோ இவன் அதை பார்த்துட்டு வந்து சரி உனக்கு காஃபி போடவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். திடீர்னு அவனும் அப்படியே பெட்டில் தலையை சாய்ச்சி அப்படியே ஒரு மாதிரி பாதி தரையிலையும் பாதி பெட்லேயும் தலையை வச்சு அப்படியே படுத்து தூங்கிடுறான். திடீர்னு பார்த்தா ஒரு குரல் கேட்குது, தம்பி எந்திரிப்பா தம்பி, என்னப்பா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி கானில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே பதறி போய் அதுக்கப்புறம் எழுப்பி அதுக்கப்புறம் 2 பேரையும் வச்சு வார்னிங் பண்ணுறாங்க. இது என்ன இது பழக்கம், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சரி ரொம்ப லேட் நைட் ஆகிட்டு, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க,
அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, யுமி அம்மாவோட ஃபோன் அடிச்சு, இந்த மாரி பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஸோ அவள வந்து இந்த மாரி நீ போய் குளிச்சுட்டு வாம்மா, நான் வந்து உனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இவனோட ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு, அந்த பொண்ண குளிக்க அனுப்பிச்சுட்டு, இவன புடிச்சு நீ எங்க போற வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு வார்னிங் குடுக்குறாங்க. இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. எத்தன நாளா அந்த மாரி இந்த பொண்ண இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்க? சில நாள் எனக்கே தெரியும், இங்க ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும் ஸ்மெல்லு. அப்பயே நான் டவுட் பட்டேன். என்ன கதைன்னு கேட்குறப்ப, அந்த மாரி சொல்றான். இல்ல, இல்ல நாங்க வந்து ஃப்ரெண்டு தான் எங்களுக்குள்ள வேற எந்த கணக்கு நீங்க நினைக்கிற மாரிலாம் இல்லைன்னோனே, நான் எதுவும் நினைக்கலடா உதவி. நீங்க ஃப்ரெண்டு தான் நம்புறேன். அவ வந்து இன்னும் டீனேஜ் கேர்ளு தான். அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்லிட்டு, வார்னிங் பண்ணி இந்த மாரிலாம் திரும்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதா இருந்தாலும் என்ட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏன் மறைக்கிற அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வியா இருந்திருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு, இந்த மாரி அவன் ரூம்ல போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம். இவன் போய் தூங்க போறேங்கிறான். இல்ல, இல்ல கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காய்ங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் சரின்னு இவன் தூங்கறதுக்கு வெளில வந்துடுறான். அவள ரூம்ல தூங்க விட்டுட்டு இவன் வந்து சோஃபால தூங்க வரான். அவங்க அம்மா பார்த்துட்டு, சரி என் ரூம்ல தூங்கிக்கிறியா? அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் போயிட்டு என்ன அப்படின்னா, இந்த மாரி சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யுமியோட அம்மாகிட்ட இந்த மாரி சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். அங்க வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில் கேரக்டர். எனக்கு அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போயிட்டு. ரொம்ப பிரமாதமா பேசுறாங்க. இந்த மாரி இந்த கெட்ட பொண்ணோட ஃப்ரெண்டு நீ தானப்பா? உன்ன பார்த்தாப்பா இப்ப பாத்தாலும் பேசிட்டு இருப்பா அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்றாங்க. இவளுக்கு நீ தான்ப்பா ஃபர்ஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாய் ஃப்ரெண்ட் பசங்க ஃப்ரெண்டு இவ தான் ஃபர்ஸ்ட்டு, இவன் தான் ஃபர்ஸ்ட்டுங்கிற மாரி கேட்குறாங்க. நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவ கூட எப்போதுமே இதே மாரி ஃப்ரெண்டாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ வந்து இதெல்லாம் எதுக்கு வெளில சொல்றீங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ளஷ் ஆகி கத்திக்கிட்டே இருக்கா. எங்க அம்மாவ வாய மூட சொல்றா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து நீ இன்னைக்கு இங்க தங்கிடுறியாப்பா அப்படிலாம் கேட்குறாங்க. உடனே வந்து திட்டுறா. அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒழுங்கா நான் சொல்றத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப ஜாலி டைப்பா இருக்காங்க. நல்லா நம்ம மாகி கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. ஜாலியா இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடக்குது. ஸோ யார் யாரெல்லாம் வாலண்டியரா அதுக்கு ஹெட்டா இருக்கீங்க? பசங்கள்ல யார் ரெப்ரசன்டேட்டிவ்? பொண்ணுங்கள யார் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப யாருமே முன் வரல. ஸோ உடனே என்ன பண்றாங்க, லாட்டரி போடுவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சீட் எடுத்து குடுத்துட்டு, யார் வந்து வின்னர்ன்னு வருதோ அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேவா? ஸோ அதில என்ன நடக்குது, நம்ம பசங்கள்ட்ட குடுக்குறப்ப வின்னர் யாரா வரா அப்படின்னா, மாகி வந்துர்றான். ஸோ ஒண்ணு கிளாஸே சொல்லுது. பாவம் எந்த பொண்ணு வந்து ரெப்ரசன்ட்டே ஆக போதோ, அவங்க வந்து இவனுக்கு வந்து மாகிக்கு வந்து பேபி சிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காய்ங்க. அது அவனுக்கு ரொம்ப ஒரு மாரி மன அழுத்தத்த குடுத்தது. ரொம்ப சோகமாயி ஒரு மாரி டிப்ரஸ்டா ஓரமா போய் நிக்கிறான். ஸோ அத பார்த்துட்டு வந்து என்ன யோசிக்கிறான்னா, நமக்கு இந்த சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறான். அதாவது இந்த 3வதா ஒரு பொண்ணு இருக்கும்ல, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே. ஸோ அந்த பொண்ணு யோசிக்கிறா. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, யுமிக் அப்படியே காண்டுல உட்காந்துருக்கா அப்படியே கடுப்புல. ஸோ வந்து இப்படி உட்காந்துருக்கிறப்ப, எப்படியாவது லாட்டரி கிடைச்சிருமோன்னு சொல்லிட்டு யானா போய் எடுக்கிறா. இல்ல அவளுக்கும் டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுது. ஸோ அந்த டைம்ல என்ன பண்றான்னா, கிளாஸ் முன்னாடி டெஸ்க்ல நின்னு அடிச்சு, இந்த மாரி இப்ப டீச்சர் கேட்குறாங்க, "என்னம்மா பேச போற?" அப்படின்னா, "இருங்க நான் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல வந்து மாகி லீடர் ஆனது, அதாவது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆனது உங்களுக்கு பிரச்சனையா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஐ திங்க் வந்து அடுத்த எபிசோட்ல இவ வந்து நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுவா அப்படின்னு நெனைக்கிறேன். இல்ல யுமி அப்ரோச் பண்ண போறாளான்னு தெரியல. சரி பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோட் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சீரிஸ நான் கன்டின்யூ பண்ணணும்னா, அடுத்த எபிசோட் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ கொஞ்சம் ரீச்சும் ஆகும். எனக்கும் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும். ஓகே. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க் யூ.